संदेश के लिए हम तैयार हो जाए हैं। उसके लिए सुना हुआ है पवित्र वचन 2 Peter chapter 3 verse 18। दूसरा पत्रस 3:18। நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள், அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக। ஆமென்। पर हमारा प्रभु और उद्धारकर्ता यीशु मसीह के अनुग्रह और पहचान में बढ़ते जाओ, उसी की महिमा अब भी हो और युगानुयुग होती रहे। आमीन। Let us bow our head and pray to the Lord। सिर झुकाएं और प्रार्थना करें। எங்களை நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகின்றோம்। हम पर प्रेम करने वाला प्रेमी परमेश्वर, समय के लिए धन्यवाद देते हैं। இப்பொழுது தம்முடைய வார்த்தை எங்களுக்கு அனுப்பி எங்களை ஆசீர்வதிக்கும்படியாகவும் நாங்கள் வேண்டி நிற்கின்றோம்। प्रभु तेरे अद्भुत वचन भेजकर हमें आशीष करने के लिए हम विनती करते हैं। தேவ ஆவியானவர் தாமே ஒவ்வொரு உள்ளங்களோடும் ஆவிகளே நீர் பேசும்படியாகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம்। पवित्र आत्मा हर एक के हृदय में बात करने के लिए हम प्रार्थना करते பேசுகிற அடிமையும் தம்முடைய ஆவிக்குள் ஆக்கும், बोलने वाले हमें लहू में छिपा ले அதிக பலன் உண்டாகும்படி கிருபை தாரும்। और अधिक फल लाने के लिए प्रभु सहायता करना। இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே। यीशु के नाम से मांगते हैं पिता। ஆமென்। ஹalleluya। हालेलुया। கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்। प्रभु की महिमा हो। இன்றைய நாளிலும் நாம் வாசிக்க கேட்ட இந்த செய்தியின் தலைப்பாக கர்த்தரின் கிருபையை பெருக்குவோம் என்ற தலைப்பிலே நம் செய்தியை பார்க்க இருக்கிறோம்। आज के दिन का संदेश का शीर्षक है कि परमेश्वर का अनुग्रह में बढ़ते जाएं। मल्टीप्लाई इन येशुआ ग्रेस। यीशु मसीह की अनुग्रह में बढ़ते जाना। आमेन। आमेन। हालेलुया। हालेलुया। பசுத்த பேதுரு அப்போஸ்தலன் மூலமாக சபைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விசேஷித்த ஒரு காரியத்தை இங்கு பார்க்கிறோம்। प्रेरित पत्रस के द्वारा कलीसिया को दी गई एक वचन को हम यहाँ देख रहे हैं। तो கர்த்தர் ஆடுகளை மேய்க்கும்படியாக சபை ஸ்தாபிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த ஒரு சீசனாக இருந்தார்। और कलीसिया की जिम्मेदारी प्रभु ने इस चेला को दिया था और चराने के लिए प्रभु ने अधिकार दिया। அந்த அப்போஸ்தலன் மூலமாக பெந்தேகோஸ்து சபை அதாவது சபை தொடங்கிட்டு और उनके द्वारा ही कलीसिया के स्थापित हुआ गया और आरंभ किया गया। तो ஆகையால் அவர் தம்முடைய சபைக்கு சொல்லுகிற வார்த்தையிலே இதை முக்கியப்படுத்தி பேசுகிறார்। तो पत्रस कलीसिया को जब ये बात लिखा है, प्रभु के अनुग्रह के बढ़ते जाने के विषय को स्पष्ट किया। ஆமென்। आमीन। கர்த்தர் இந்த 1 பேதுருவிலும் அவர் தொடக்க ஃபர்ஸ்ட் வேர்ஸ்லயும் நாம் இதை பார்க்கிறோம், கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவுது। और उसके पहला पत्र में भी शुरुआत में पत्रस ने यही लिखा है, परमेश्वर का अनुग्रह और शांति तुमको बढ़ते जाए। Blessed be the name of the Lord। धन्य हो यीशु का नाम। இந்த கிருபையை பற்றி நாம் தெரியாதவர்களாக இருக்க முடியாது। और इस अनुग्रह के बारे में, परमेश्वर के अनुग्रह के बारे में अनजाने में कोई नहीं होंगे। நாம் அறிந்தோ அறியாமலோ நம்முடைய வாழ்க்கையிலே கிருபை தேவ கிருபை என்று சொல்கிறோம்। हम परमेश्वर का इस अनुग्रह को जाने ना जाने सब लोग कहते हैं अनुग्रह। ஆமென்। आमीन। இது உண்மைதான், क्योंकि ये सच है। ஆனால் கர்த்தர் தருகிற இந்த கிருபையிலே நாம் ஒவ்வொருவரும் வளர வேண்டியவர்களாக இருக்கிறோம்। और ये जो अनुग्रह प्रभु देता है, इसमें हमें बढ़ते जाना है। கர்த்தர் தருகிற ஒவ்வொரு ஆசீர்வாதமே நாமும் இணைந்து செய்யக்கூடிய காரியங்களா இருக்கிறது। क्योंकि परमेश्वर की हर एक आशीष हम भी मिलकर करने का एक विषय है। கர்த்தர் தருகிற சமாதானத்தை நாம் எடுத்து நாம் we have to take it out। और परमेश्वर शांति दे देता है, हम उसको प्राप्त करना है। கர்த்தர் தருகிற இந்த ரட்சிப்பை நாம் பரிபூர்ணப்படுத்த வேண்டும்। प्रभु हमें उद्धार देता है, उस उद्धार को हम सिद्ध करना है। ஆகையால் அதை பெற்று அனுபவிக்க வேண்டிய
காரியம் நம்முடைய கரங்களில் இருக்கிறது. तो जो भी परमेश्वर देता है उसको प्राप्त करने का काम हमारा है. Amen. Amen. வேதம் சொல்கிறது நாம் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய சுத்த கிருபை. और वचन में लिखा है हम मिट नहीं गए हैं कि प्रभु की दया है, अनुग्रह है. நாம் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நாம் தேவ கிருபையாலே நாம் இருக்கிறோம். हर प्रतिदिन हम जी रहे हैं प्रभु के अनुग्रह से. காரணம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கால சூழ்நிலைகள் மிகவும் கடினமும் மிகவும் கஷ்டமும் நிறைந்த ஒரு கால சூழ்நிலையாக இருக்கிறது. क्योंकि जिस जमाने में हम जी रहे हैं ये बहुत बुरे होते जा रहा है और हर दिन कुछ ना कुछ आपत्ति सामने है. நாம் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடு கூட வாழ முடியாதபடிக்கு நம்முடைய சூழ்நிலைகள் மிகவும் ஆபத்தாக நிறைந்திருக்கின்றன. हमारे परिस्थितियां ऐसे है हम एक अच्छे शांतिपूर्वक जीवन बिता नहीं सकते हैं. ஆகையால் அவருடைய இரக்கங்களுக்கு நாம் நிர்மூலமாக இருப்பது அவருடைய சுத்த கிருபை என்று தேவனுடைய இரக்கம் இருக்கிறது. और प्रभु के अनुग्रह और प्रभु की दया हम पर बहुत है कि हम मिट नहीं गए हैं. आमेन. இந்த கிருபையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். और परमेश्वर के इस अनुग्रह को हम समझना है. சங்கீதம் பார்க்கும்போது ஞானவான் கர்த்தருடைய கிருபையை புரிந்து கொள்கிறான், உணர்ந்து கொள்கிறான். और वचन संहिता में लिखा है जो बुद्धिमान है वो परमेश्वर के अनुग्रह को समझ लेता है. ஆகத்தான் பரிசுத்தவான்கள் பாட்டு பாடுகிற கர்த்தாவே உம்முடைய கிருபை என்னுடைய வாழ்க்கையை விடவும் மேலாது என்று சொல்கிறார். इसलिए पवित्र लोग ये कहता है जीवन से भी उत्तम है परमेश्वर की करना. आमेन. आमेन. அந்த கிருபை இல்லாவிடில் நாம் இவ்வுலகத்திலே வாழ்ந்து நன்மை பெற்று அனுபவிக்க முடியாத காரியம். क्योंकि परमेश्वर के अनुग्रह नहीं है, करना नहीं है तो हम इस संसार में आशीषित रह नहीं सकता है. இவ்வுலக வாழ்க்கைக்கு மட்டுமல்ல, केवल इस संसारिक शारीरिक जीवन के लिए नहीं, ஆத்மீக வாழ்க்கைக்கும் கூடவே, हमारे आत्मिक जीवन के लिए भी. ஆகையால் நாம் அவருடைய கிருபைகளை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். तो हमें परमेश्वर के अनुग्रह को समझना है. just saying not enough. बोलना काफी नहीं है. Amen. Amen. We make understand. हमें समझना है. Amen. Amen. ஞானவான் கர்த்தருடைய கிருபையை அறிந்து உணர்ந்து கொள்வான். जो बुद्धिमान है वो परमेश्वर के अनुग्रह को समझ लेता है. இந்த கிரேஸ் சொல்லும்போது unworthy man come to the worthy one. एक अयोग्य मनुष्य योग्य बन जाता है, वही अनुग्रह है. நாம் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்தோம் என்று வேதம் சொல்கிறது. क्योंकि वचन में लिखा है सबने पाप किया और परमेश्वर की महिमा को खो दिया है. तो we are not worthy to receive his blessing. तो उस ऐसे हम परमेश्वर के अनुग्रह को पाने की योग्य नहीं था. வேதம் சொல்கிறது நாம் பாவியா இருக்கையிலே அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். क्योंकि वचन में लिखा है जब हम पापी थे हम पर प्रभु प्रेम किया. we are not worthy இருந்தோம், நாம் அவருடைய கிருபையாலே நாம் தேவ சமூகத்திலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். हम योग्य नहीं थे, अयोग्य थे, पर प्रभु के अनुग्रह से हम उद्धार पाए हैं, योग्य ठहरे हैं. இந்த கிருபையை நன்கு உணர்ந்து கொள்ளும்படிக்கு வேதத்திலே ரூத்தின் புத்தகம் மிகவும் விளக்கி சொல்கிறது. और इस परमेश्वर के अनुग्रह को अच्छी तरह समझने के लिए बाइबल के अंदर रूत की एक पुस्तक है, उसके द्वारा हम अच्छी तरह समझ सकते हैं. रूत, नहोमी, बोवाज, இந்த மூன்று கேரக்டர் அங்கு பார்க்கிறோம். वहाँ उस चरित्र के अंदर हम 3 लोगों के कैरेक्टर को देख रहे हैं, एक बोआज, एक रूथ और नगोमी. அந்த கிருபையை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் அந்த புத்தகத்தை நீங்கள் தேடி வாசியுங்கள். और बाइबल के अंदर आप रूथ की पुस्तक निकाल कर पढ़कर देख सकते हैं. இந்த ரூத் ஒரு அந்நிய ஸ்திரியா இருந்தால், रूथ एक अन्य स्त्री थी. இந்த நவோமி யூதர் உள்ள மதரா இருந்தார்கள். नगोमी यहूदी थी. तो ஆக அவர்கள் காலப்போக்கிலே வெளியே சென்று மீண்டும் ஜெருசலேமுக்கு வந்து தங்குகையிலே எந்த ஆதரவற்ற நிலையிலே அந்த ரூத் போவாசின் அருளை கிருபை பெறுகிறான்.
और इन लोग यरूशलेम से बाहर थे, बदलेहम से बाहर थे। फिर समय अनुसार फिर इनको वापस जब आना पड़ा तो वहाँ पर किसी की सहारा नहीं थे, पर रूत को बोआज के दृष्टि में उनको अनुग्रह मिला। அந்த இரண்டாம் சாப்டர் 2 ரூத் சாப்டர் 2 11 12 பார்க்கும்போது மிகவும் அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. और रूत 2 का 11-12 में इस बात को अच्छे से लिखा है. அந்த யோபாஸ் அந்த ரூத்தை பற்றி அறிந்திருந்தான், அவன் எப்படி கிருபை கொடுத்தான் என்பதை வேதத்தில் படிக்கலாம். और बोआज के दृष्टि में कैसे अनुग्रह आया, कैसे वो रूत को सहारा दिया, इस बात को हम पढ़ सकते हैं. அது போபாஸ் 12ஆம் verse 12 से உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனை கர்த்தருடைய செட்டுகளில் கீழ் அடைக்கலம் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். और दूसरा अध्याय उसका 12 वचन में लिखा है, यहोवा तेरे कार्य का फल दे और इस्राएल का परमेश्वर यहोवा जिसके पंखों तले तू शरण लेने आए है, तुझे पूरा बदला दे. ஆமென். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு கர்த்தர் அவனுக்கு கிருபை கொடுக்கிறார். जो इस्राएल के परमेश्वर यहोवा के पंखों तले शरण लिया है, उसको प्रभु अनुग्रह देता है. காரணம் எல்லா கிருபையும் கிருபா வரங்களும் பரம பிதாவிடத்திலிருந்து வருகிறது என்று வேதம் சொல்கிறது. क्योंकि हर एक वरदान और हर एक ज्ञान और अनुग्रह परमेश्वर की ओर से आती है. ஆகையால் நாம் அவரை சரணாக கொண்டிருப்போம் என்றால், तो यदि हम उनको शरण लेते हैं, அவரை நம்பி இருப்போம் என்றால், प्रभु पर भरोसा रखते हैं, அவர் தம்முடைய கிருபையை கொடுக்கிறார். प्रभु हमें अनुग्रह देता है. நீங்கள் ஆவிக்குரிய அர்த்தத்தில் பார்க்கும்போது போவாஸ் ரூத் இயேசு கிறிஸ்துவும் சபைக்கும் ஒப்பிட்டு சொல்லலாம். और बोआस और रूत को हम देखेंगे तो यीशु मसीह और कलीसिया की समानता में हम देख सकते हैं. आमेन. तो आगे நாம் கர்த்தருடைய கண்களிலிருந்து நாம் அவரை அடைக்கலமாக கொள்ளும் போது, அவரை விசுவாசித்து அவரிடத்தில் தங்கும் போது நாம் அவர் நமக்கு தம்முடைய கிருபையை தருகிறார். जब हम प्रभु यीशु मसीह पर विश्वास करते हैं, उनको हमारा शरण स्थान मानेंगे और उनके पंखों के तले हम शरण लेते हैं, प्रभु का अनुग्रह हम पा सकते हैं. கர்த்தர் இவ்விதமாக தருகிற கிருபையை अनेகர் பூக்கடிக்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. और इस तरह जो प्रभु देता है अनुग्रह को, बहुत लोग उसको व्यर्थ में देते हैं. பொய்யான மாயைகளை பற்றி கொள்ளுகிறவர்கள் கர்த்தர் தருகிற கிருபையை போக்கடிக்கிறார்களா? जो झूठे बातों पर जुड़े रहते हैं, वो परमेश्वर के अनुग्रह को खो जाते हैं. Oh, blessed be the name of the Lord. धन्य हो यीशु का नाम. तो ஆகையால் அவர் தருகிற நம்முடைய கிருபைகளை போக்கடிக்காதபடிக்கு அதை காத்து கொள்ள வேண்டிய மனப்பக்குவம் நம்முடைய தாட் அவசியமாக இருக்கிறது. तो परमेश्वर के अनुग्रह को हम व्यर्थ में नहीं देना, उसका फायदा हम हमारे जीवन में उठाना जरूरी है. आमीन. इब्रानियों 12:15 ध्यान से देखते रहो, ऐसा ना हो कि कोई परमेश्वर के अनुग्रह से वंचित रह जाए या कोई कड़वी जड़ फूट कर कष्ट दे और उसके द्वारा बहुत से लोग अशुद्ध हो जाए. ஆமென். ஆமென். तो ஆக நம் கர்த்தருடைய அந்த கிருபையை நாம் ஏனோ தானோம் என்று நம் மத்தியில் ஒரு கசப்பான வேர் முளைப்போம் என்றால், அல்லது நம்முடைய வீடுகளிலோ அல்லது நண்பர்கள் மத்தியிலோ அல்லது நம் சபையிலோ ஏதாவது இந்த கசப்பான தாட் வரும்போது அந்த கிருபை அங்கு இல்லாமல் போகிறது. और परमेश्वर के अनुग्रह वंचित हो जाती है, तब एक खड़वाहट, चाहे वो परिवार हो, चाहे मित्रों के बीच में या फिर कलीसिया हो, कहीं भी एक कड़वी जड़ फूट कर
कष्ट दिया तो ये अनुग्रह को हम नष्ट कर देंगे। ஸோ கர்த்தருடைய கிருபையை நாம் ஹேண்டில் பண்ணும்போது तो परमेश्वर के अनुग्रह को जब हम अपने हाथ में लेते हैं, we must seriously to receive and handle it. उसको बड़ी गंभीरता से हम लेना है, उसको हम अनुभव करना है। நாம் எப்படியும் அதை வைத்துக்கொண்டு நாம் விளையாட முடியாது। कैसे भी हो हम उसको आसानी से ना लें। காரணம் என்னவென்றால் कारण क्या है कि இந்த கிருபை எங்கிருந்து வருகிறதா? अनुग्रह कहाँ से आती है? கர்த்தருடைய கண்களிலிருந்து வருகிறதா? परमेश्वर की आंखों से आती है। तो வேதம் சொல்கிறது நோவா கர்த்தருடைய கண்களிலிருந்து கிருபை பெற்றான் என்று வேதம் சொல்கிறது। बाइबल में लिखा है नूह को परमेश्वर की दृष्टि में कृपा मिली। ஆமென்। வேறு எங்க இருந்தும் இல்லை, தேவன் தம்முடைய பார்வையிலிருந்தே கொடுக்கிறார்। प्रभु अपने आंखों से अनुग्रह करता है। ஆமென்। அவர் கிருபை நிறைந்த தேவன், क्योंकि वो दयालु परमेश्वर अनुग्रहकारी அவர் நம்மை परमेश्वर है। பார்த்து தருகிறபடியால் तो वो दृष्टि कर कर हमको दया देता है, अनुग्रह करता है। நாம் அதிலே சீரியஸாக ஹேண்டில் பண்ண வேண்டும்। तो हमें बहुत सावधान से उसको गंभीरता से लेना जरूरी है। அதை வேண்டாம் என்றோ उसको हम कोई बात नहीं चाहिए, அல்லது கசப்பான வேறு முளைக்காதபடிக்கு காத்துக்கொள்வோம், या फिर वो पाने की बात कुछ कड़वी बात निकल कर उसको नष्ट ना करें। கர்த்தருடைய கிருபையை நாம் நன்கு உணர்ந்து அறிந்து நம்ம வயிற்றில் வைத்துக் கொள்ள வேண்டும்। पर हमें परमेश्वर के अनुग्रह को अच्छी तरह समझकर उसको हमारे जीवन में अनुभव करना है। आमेन। நாம் பெற்றிருக்கிற இந்த ரட்சிப்பு जो पाए हैं उद्धार அவருடைய கிருபையினாலே பெற்றிருக்கிறோம்। हम प्रभु के अनुग्रह से पाए हैं। வேதம் சொல்கிறது அவருடைய கிருபையினாலும் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள்। क्योंकि लिखा है हम परमेश्वर के अनुग्रह और हमारा विश्वास के द्वारा उद्धार पाए हैं। இந்த பாவத்தை மன்னிப்பது தேவனுடைய சுத்த கிருபையே, और पाप की क्षमा परमेश्वर के अनुग्रह से है। சாபத்திலிருந்து நம்மை மீட்பது தேவனுடைய சுத்த கிருபை, श्राप से हमें छुड़ाना प्रभु के अनुग्रह से है। தேவனுடைய பாதுகாப்பு நமக்கு மத்தியில் இருக்கிறது, இதுவும் தேவனுடைய கிருபையே। हमें परमेश्वर की सुरक्षा मिली है, ये भी परमेश्वर की बड़ी अनुग्रह है। आमेन। तो आया நாம் பெற்றுக்கொண்ட இந்த ரட்சிப்பு, तो जो अनुग्रह और उद्धार हमने पाए हैं हमें अनेकருக்கு கொடுக்கப்படவில்லை, बहुतों को नहीं मिला है। அவன் ஒரு சிலருக்கு கர்த்தர் கொடுக்கிறார், कोई किसी को ही मिला है। ஆமென்। மற்றவர்கள் கர்த்தர் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கிறார், प्रभु सबको मौका देता है। சிலர் they will reject it, बहुत लोग उसको नहीं पाए हैं, उसको छोड़ दिया है। ஆனால் நாமோ ரட்சிக்கப்பட்ட நமக்கு पर जो उद्धार पाए हैं हम लोगों के लिए, तो அவருடைய கிருபையிலே நாம் வளர வேண்டும் என்று வேதம் சொல்கிறது। हम प्रभु के अनुग्रह में बढ़ते जाना है, मल्टीप्लाई, बढ़ते जाना है। तो growth is more important, तो बढ़ना बहुत अवश्य है। எந்த ஒரு ஃபீல்டா இருந்தாலும் சரி, कोई भी बाग हो, எந்த ஒரு வாக் ஆஃப் லைஃபா இருந்தாலும் சரி, और जीवन का कोई भी बाग में तो growth is must, बढ़ना अवश्य है। हमें growth is life ன்னு சொல்லுவாங்க, और बढ़ता है तो वहाँ जिंदा है। हमें growth இல்லாவிட்டா, और बढ़ना नहीं है तो ஏதோ சம்திங் ப்ராப்ளம் அர்த்தம், कुछ ना कुछ गड़बड़ है। ஒரு தாவரம் நாம் விதையை விட்டு கொஞ்சம் வளர்ந்து விட்டது, एक बीज हमने बोया है वो उगते हुए निकला, ஆனா ஃபர்தர் அது growth ஆகாவிட்டால், पर वो और नहीं बढ़ रहा तो அந்த விதையினுடைய மகிமையும் அந்த தாவரத்தின் நோக்கத்தை அது நிறைவேற்ற முடியாது। उस बीज का महिमा और उस वृक्ष का महिमा हम देख नहीं सकते। आमेन। அது நாளுக்கு நாள் வளர்கிறது, और दिन पर दिन उसमें बढ़ोतरी दिखना चाहिए। Blessed be the name of the Lord. धन्य हो यीशु के नाम। तो ஆக நாமும் கூட நம்முடைய சரீரத்திலும் சயின்ஸ் மெடிக்கல் சயின்ஸ் சொல்கிறது every 6 months our cell getting new, और मेडिकल साइंस कहता है हमारा शरीर में भी एक सेल नया होते जाता है। ஒரு டாக்டர் சொன்னாரு how old are ன்னு கேட்டதுக்கு பதில் I am 6 months old ன்னு சொன்னாரு। और एक व्यक्ति से आपकी उम्र क्या है पूछने से वो 6 महीने ओल्ड बताया। He is doctor, वो डॉक्टर है, the research doctor,
वो रिसर्च करने वाला ஸோ எவ்ரி 6 மந்த் நம்ம செல் சேஞ்ச் ஆகுமா? तो हर 6 महीने हमारा सेल चेंज होती है। ஆமென் आमेन। ஸோ ஆக நம்மகிட்ட ஒரு மாற்றங்கள் ஒரு வளர்ச்சி அது சேஞ்ச் ஆகிறதுனாலே அங்கே growth இருக்கிறது. इस तरह जब कुछ बदलते जाता है तो वो बढ़ोतरी भी दिखता நான் है। கர்த்தரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாள் முதல் அந்த நாள் தொடர்ந்தது போலே நாம் இப்போது இருப்போம் என்றால் जिस दिन हम परमेश्वर को ग्रहण किया है वैसे ही हम आज भी रहेंगे तो நாம் வளரவில்லை என்று அர்த்தம். हाँ, इसका मतलब है हम बड़ा नहीं है। ஸோ ஆக இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு வளர்ச்சி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். तो आज के दिन प्रभु हमारे जीवन में एक बढ़ोतरी चाहता है। கர்த்தர் நம்மில் வைத்த கிருபை, जो अनुग्रह प्रभु ने हम पर रखा है, how we are handled and நான் எப்படி அதை அதில் வளர்ந்திருக்கிறோம். हम उस अनुग्रह में कैसे बढ़े हैं। Amen. आमेन। How to grow in the grace of Lord. और कैसे बढ़ना है। நீங்க வேதத்தை பார்க்கும்போது वचन में जब हम देखते हैं such characters அவர் கிருபையிலே வளர்ந்து செல்கிறதை பார்க்கிறோம். कोई कोई प्रभु के अनुग्रह में बढ़ते गया था, उसके बारे में हम देखते हैं। யாக்கோபின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படிக்கையிலே याकूब 4:6 में जब हम पढ़ते हैं, just to read book of James chapter 4 verse 6. वह तो और भी अनुग्रह देता है, इस कारण वह यह लिखा है कि परमेश्वर अभिमानियों को विरोध करता है और दीनों पर अनुग्रह करता है। Amen. आमीन। அவர் பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. परमेश्वर अभिमानियों को विरोध करता है और दीनों पर अनुग्रह करता है, लिखा है। Amen. The humble people can multiply God's grace. जो दीन लोग हैं वो परमेश्वर के अनुग्रह को पाते हैं तो वो बढ़ा सकता है। இந்த ஹம்பிளை பற்றி நாம் வேதத்தை படிக்கும்போது अनेक காரியங்கள் உண்டு. दीनता के बारे में बहुत बातें बाइबल में लिखा है। அவர்கள் தன்னை உயர்த்த மாட்டார்கள். वो खुद को ऊंचा नहीं करते। They will yield and they will live for others. पर वो दूसरों के लिए जीते हैं। ஆமென். தான் சிறுக கர்த்தர் பெருகும்படியாக உள்ள எண்ணம் உடையவர்கள். और हम गठे प्रभु बढ़े, यही इच्छा होती है। தன்னை ஜீரோ ஆக்கினவர்கள். जो अपने आप को शून्य किया है। ஒரு ஸ்டோரி உண்டு, காலேஜ் நாட்களில் படித்தது. और कॉलेज के दिनों में पढ़ा हुआ एक कहानी याद आ रहा है। ஒரு ஞானி இருந்தாரா, एक ज्ञानी था। அந்த ஞானியை பார்ப்பதற்கு ஒரு அந்த தேசத்தின் ஒரு மந்திரி சென்றிருந்தார். और उस ज्ञानी से मुलाकात करने के लिए एक उस देश का मंत्री गया था। அந்த மந்திரி அந்த வீட்டிலே போன பிரபு கதவை தட்டினாராம். वो उनके दरवाजा पे खटखटाया। அப்பொழுது யார் என்று அந்த ஞானவான் கேட்டான். तो वो ज्ञानी ने पूछा कौन है। ஸோ அவர் அந்த மினிஸ்டர் சொன்னதான், நான் வந்திருக்கிறேன். तो वो मंत्री ने बोला मैं आया हूँ। பெயர் சொல்லவில்லை, तो अपना नाम नहीं बताया, நான் வந்திருக்கிறேன். मैं आया हूँ। அப்போ அந்த ஞானி சொன்னாரா, तब वो ज्ञानी ने बताया, அந்த நான் செத்த பிரபு, நீ என்னை வந்து பார். तो वो कहा है कि वो जो मैं है वो मरने के बाद तुम आके मुझसे मिलो। இங்கே செத்த பிரபு வந்து பார்க்கணும்னு சொன்னால், நான் என்ற அந்த கௌரவம் அந்த பெருமை செத்த பிறகு நீ வந்து என்னை பார்க்கலாம் என்று சொன்னாராம். मैं मरने के बाद, इसका मतलब ये नहीं है कि ज्ञानी मरने के बाद, पर वो जो अभिमान उस मंदिर के अंदर था, मैं हूँ, वो मरने के बाद आकर मिलने के लिए। கர்த்தருக்கு முன்பாக நாம் தாழ்ந்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. हम भी परमेश्वर के सामने दीन होना, नम्र होना अवश्य है। ஆமென். आमीन। நம்முடைய நான் என்ற இந்த அகம்பாவம் சாகாத வரையிலே
the humility அங்க இருக்காது. जब तक मैं हूँ बोलने का वो जो आदत है, जब तक दीनता नहीं रहेगा. तो ஆகியால் பவுல் சொல்கிறார், கிறிஸ்து இல்லாவிட்டால் என் வாழ்க்கை மிகவும் வீணா இருக்கும் என்று சொல்கிறார். पौलुस यूं कहता था कि यीशु मसीह बिना मैं कुछ भी नहीं हूँ. தேவனுடைய கிருபை இல்லாவிட்டால் நாம் ஜீரோ என்று சொல்கிறார். प्रभु के अनुग्रह बिना मैं कुछ नहीं हूँ. ஆம், நாம் அப்படிமா சொல்ல முடியுமா? क्या हम भी ऐसे कह सकते हैं? அப்படிப்பட்ட ஒரு மனநிலை இருக்கும் என்றால், इस तरह एक हमारा मन की स्थिति हो तो தேவனுடைய கிருபையிலே அவன் கர்த்தர் அவருக்கு he will favor the humble. प्रभु हम पर अनुग्रह करेंगे और हम उस अनुग्रह में बढ़ेंगे. आमेन. கர்த்தர் அவனோடு கூட இருப்பார். प्रभु उनके साथ रहेगा. அவன் கிருபையிலே பெருகுவான். वो अनुग्रह में बढ़ते जाएगा. அவன் ஞானத்திலே பெருகுவான். वो ज्ञान में बढ़ते जाएगा. आमेन. இந்த கிருபை, இந்த ஹியூமிலிட்டியும் கர்த்தருக்கு பயப்படுற பயமும் சேர்ந்தால், நீதிமொழிகளே 22:4 பார்க்கும்போது கர்த்தர் நம்மை கனத்தோடும், just to read the word, book of Proverbs chapter 22 verse 4, नीति वचन 22 का 4, தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். नम्रता और यहोवा के भय मानने का फल धन, महिमा और जीवन होता है. Amen. Real blessing is இந்த தாழ்மையிலும் கர்த்தருக்கு பயப்படுற பயத்திலும் இணைந்து செயல்படும் போது உண்டாகிறது. तो सच्चे आशीष नम्रता और परमेश्वर के भय मानने के द्वारा ही होती है. ஆக தேவனுடைய கிருபையிலும் தேவனுடைய ஆசீர்வாதத்தின் பெருகுவதற்கு, तो प्रभु के आशीष में अनुग्रह में बढ़ते जाने के लिए கமண்டு மிகவும் தடையா இருக்கிறது. घमंड अभिमान बहुत रुकावट देता है. He cannot grow. वो बढ़ नहीं सकता है. நாம் தேவனுடைய கிருபை இருக்கும்போது தேவ ஞானமும் கர்த்தருக்கு பயப்படுற பயமும் நமக்கு உண்டாயிருக்கிறது. और नम्रता के साथ परमेश्वर के भय मानने से हमें धन, महिमा और जीवन होता है. आमीन. தாழ்மை மனம் உடையவர்கள் கர்த்தர் அவனை உயர்த்துவாராம். और जो दीन है उनको प्रभु अनुग्रह करता है और ऊंचा करता है, बढ़ाता है. கர்த்தர் நம்மை உயர்த்த வேண்டுமா? क्या प्रभु हमें ऊंचा करना है? நம்முடைய எஜுகேஷன் போதாது. हमारा पढ़ाई हमें नहीं बढ़ाता है. நம்முடைய எபிலிட்டி போதாது. हमारा योग्यता नहीं. நம்முடைய present understanding is not enough. हमारा समझ काफी नहीं. கர்த்தருடைய கிருபை வேண்டும். उसके साथ परमेश्वर के अनुग्रह जरूरी है. அந்த கிருபை எவருக்கு தாழ்மை இருக்கிறதோ, और जिसके पास दीनता है, नम्रता है, கர்த்தர் அவனை உயர்த்துவார். उनको प्रभु अनुग्रह करके बढ़ाता है. This is not my statement. ये मेरा बात नहीं है. வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனுடைய வார்த்தை. ये जिसने आकाश और धरती को बनाया उस परमेश्वर का वचन है. आमेन. So ஆக தேவனுடைய கிருபை தாழ்மை உள்ளோடு பெருகி வளரும். तो जो दीन है, नम्र है, उनके ऊपर परमेश्वर के अनुग्रह होकर वो बढ़ेगा. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की महिमा हो. இரண்டாவதா பார்க்கும்போது, और दूसरा Book of Lamentation chapter 3 verse 22, विलाप गीत का 3 का 22, நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவு இல்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதா இருக்கிறது என்று பார்க்கிறோம். और हम मिट नहीं गए हैं कि यहोवा की महाकरुणा का फल है, क्योंकि उसकी दया अमर है, प्रति बोर वह नई होती रहती है, तेरी सच्चाई महान है. आमेन. இந்த கிருபையிலே பெருகுவதற்கு, और इस अनुग्रह में बढ़ने के लिए வேதம் சொல்லுகிற ஒரு ஆலோசனை என்னவென்றால், वचन क्या युक्ति हमें देता है? You seek the Lord at early morning. बोर को हम प्रभु के बाट जोते रहना है. இதுல ஒரு மிகவும் ஒரு சீக்ரெட் அமைந்து இருக்கிறது. इसमें एक गुप्त बात है. இதை பலர் ரிஜெக்ட் பண்ணுகிறார்கள். बहुत लोग इसको रिजेक्ट करते हैं. ஆனால் இதை நம்முடைய வாழ்க்கையிலும் காலையிலே கர்த்தரை தேடுகிற வாழ்க்கையிலும் வித்தியாசங்களை காண முடியும்.
ये हम इसका फर्क हम देख सकते हैं जो बोर में परमेश्वर को ढूंढने वालों के जीवन से। இந்த கிறிஸ்தவ குடும்பங்களே கண்டிப்பாக மாலை ஜெபம் செய்வது உண்டு. बहुत मसीही परिवारों में शाम को प्रार्थना तो करते हैं. நிறைய ஃபேமிலியில அந்த ஃபேமிலி அந்த பிரேயரும் கிடையாது. बहुत लोग वो वाला प्रार्थना भी नहीं करते. ஆனால் சாயந்தரம் உள்ள இரவு ஜெபத்தை காட்டிலும் வேண்டாம் என்று சொல்லவில்லை, சாயந்தரம் ஜெபம் வேணும். ஆனால் शाम को प्रार्थना ना करना हम नहीं बोल रहे हैं. 3 டைம் பண்ணலாம், 3 டைம் பண்ணலாம், और 3 बार भी प्रार्थना कर सकते हैं. ஆனால் இந்த early morning to who wait upon the Lord at the early morning he will fill with new grace. पर बोर हर प्रति बोर परमेश्वर की अनुग्रह नया होती है, इसलिए जो बोर में प्रभु के बाद जोते रहते हैं वो इसको पाता है. காலை தோறும் அவருடைய கிருபை புதிதா இருக்குதுங்க, नए होती रहती है हर बोर. ஆமென் आमेन. நாம் ஒவ்வொரு growthக்கும் ஒரு தாவரம் வளர்ச்சி பெற வேண்டும் என்றால் the new leaves to come out. एक वृक्ष बढ़ रहा है तो उससे नया पत्ते आ जाती है, उससे पता चलता है. आमेन आमीन. सो கர்த்தர் ஏன் இந்த கிருபையை புதிதா வச்சிருக்கார் என்றால், तो परमेश्वर ये नया अनुग्रह क्यों रखा है? आमेन. कर्तर गॉड ग्रेस, न्यू ग्रेस, न्यू स्ट्रेंथ, न्यू अनाइंटिंग, न्यू स्ट्रांग, எப்படி என்று வேதம் சொல்லுகிறது. नए अनुग्रह, नए श्रेय से प्रभु की आत्मा और नया बल, नया गाना, इस तरह नए नए बातों को बाइबल में लिखा है. दिस न्यू ऑल सिंबलाइज द ग्रोथ. ये नए नए बातें हमें बताती है कि हम बढ़ रहे हैं. आमेन. एवरी डे हिज ग्रेस इज न्यू. तो प्रभु के अनुग्रह हर बोर नया होती है. तो ஒரு நாளை நாம் விடுவோம் என்றால், तो एक दिन को हम छोड़ देते हैं तो we lose our God grace. हम अनुग्रह में बढ़ना छोड़ देते हैं. आमेन. आमेन. தேவ வார்த்தையின்படி वचन अनुसार அவருடைய கிருபை காலைதோறும் புதியவைகள். हर बोर प्रभु की अनुग्रह बढ़ती नई होती है. ஆமென். अनेक கர்த்தரை விசுவாசிக்கிற விசுவாச பிள்ளைகள் வளருவதற்கு காரணம் என்னவென்றால், தே லீவ் த மார்னிங் சீக்கிங் த லார்ட். இந்த காலை வேளையிலே அவர்கள் முன் வருவதில்லை. और बहुत लोग ना बढ़ने का कारण ये है कि वो बोर में परमेश्वर को ढूंढते नहीं है. தேவனுடைய கிறிஸ்டியன்ஸ் நாம் வளர்ந்து செல்லக்கூடியவர்கள். हम मसीही लोग हैं तो हम बढ़ना आवश्यक है. हम परमेश्वर का आशीष को पाना है. हम परमेश्वर के सामर्थ्य को पाना है. ईश्वरीय ज्ञान को हम प्राप्त करने वाले हैं. तो बहुत लोग इस अनुग्रह को खो जाते हैं. प्रभु कहता है, जिस समय मुझसे मिल सकते हैं புதிய கிருபைகளை பெறக்கூடிய நேரமும் और नए अनुग्रह पाने का समय भी at early morning. वो बोर है. आमेन. आमेन. हालेलुया. हालेलुया. கர்த்தர் நீங்க வேதத்தை பார்க்கும்போது கர்த்தர் மோசேயை கூப்பிடும்போது at early morning கூப்பிடுறார். और मूसा को जब परमेश्वर ने बुलाया, बोर में बुलाया. आमेन. आमीन. मैं अब्राहम ने கூப்பிடும்போது at early morning கூப்பிடுறார். अब्राहम को परमेश्वर ने बुलाया बोर में. That means early morning have some secret. तो बोर का समय उसमें कुछ गुप्त बात है. That there is some truth. उसमें कुछ सच्चाई है. Don't take it very easy. उसको हम आसानी से ना लें. Amen. நாம் கிருபையிலே வளர்வதற்கு, हम अनुग्रह में बढ़ने के लिए we seek the Lord at early morning. हम प्रभु को भोर में ढूंढना है. Amen. Amen. நாம் இதை பல டைம்ஸ் நான் சொல்லி இருக்கிறேன். बहुत बार हमने कहा है कलीसिया में. ஆனால் சிலர் பட்டியலில் சிலர் அதை பின்பற்றவில்லை. और बहुत लोग उसको पालन भी नहीं कर रहे हैं. Therefore God grace அவருடைய வாழ்க்கையிலே அவன் வளர்வதற்கு பதிலாக அது தளர்ந்து கொண்டிருக்கிறது. तो वो प्रभु के अनुग्रह में बढ़ने के कारण वो वैसे के वैसे हैं, घटते जा रहे हैं. அது கர்த்தரோடு ஐக்கியப்படுவதற்கு உதவி செய்கிறது. और बोर में हम प्रभु को ढूंढेंगे तो परमेश्वर के संगति में हम बने रह सकता है. आमेन. आमीन. தேவ கிருபையிலே வளர்வதற்கு
at early morning prayer and meditation மிகவும் அவசியமாக இருக்கிறது. प्रभु के अनुग्रह में बढ़ने के लिए भोर में उठ के प्रार्थना करना, ध्यान करना बहुत जरूरी है. அப்போது அவருடைய வாழ்க்கை மாறிக்கொண்டிருக்கும். तब उसका जीवन बदलते जाएगा. தேவனுடைய கிருபை இருக்கும்போது, जब परमेश्वर की अनुग्रह होती है, he will fill with his presence of God. प्रभु की उपस्थिति उसके साथ रहेगा. Amen. Amen. Hallelujah. கர்த்தர் நம்மை காக்கிறார். प्रभु हमें रक्षा करता है. தேவனுடைய ஆலோசனையை நாம் பெறுகிறோம். और प्रभु से हमें सलाह मिलती है, युक्तियां मिलती है. நாம் செய்தியாக கேட்டாலும் और वचन हम सुनते तो भी கர்த்தர் நமக்கு உணர்த்தும் போதுதான் அது நமக்கு நம்முடைய மனதில் அபிதது. जब प्रभु अपना वचन हमारा मन में उसका अफसोस देता है तभी वो काम करता है. தேவனுடைய கிருபை நம்மத்தில் தங்குவதற்கும், तो प्रभु के अनुग्रह हमारा बीच में वास करने के लिए, அது மல்டிப்ளை ஆகுறதுக்கும், और वो बढ़ते जाने के लिए தேவனுடைய மிகவும் ஆலோசனை என்னவென்றால் to wait upon the Lord at early morning. प्रभु की युक्ति ये है कि हम भोर में प्रभु को ढूंढें. அவர்கள் சுகித்திருப்பார்கள், वो अच्छे से रहेंगे, हरे भरे रहेंगे. காலை வேளையில் இன்னொரு சீக்கிரம் சொன்னா just to read the verse, சங்கீதம் 30:5, भजन संगीता 30:5. அவருடைய தயவோ நீடிய வாழ்வு, சாயங்காலத்திலே அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்பு உண்டாகும். क्योंकि उसका क्रोध तो क्षण भर का होता है, परंतु उसकी प्रसन्नता जीवन भर की होती है. कदाचित रात को रोना पड़े, परंतु सवेरे आनंद पहुंचेगा. நான் ஒரு நாள் வேலை எல்லாம் செய்து சாயந்தரம் டயர்ட் ஆயிடும், உண்மைதான். हम दिन भर के काम कर कर शाम तक थक जाते हैं. है ना? பல பலவிதமான டென்ஷன், பலவிதமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகும். और बहुत चिंता आ जाती है, थकावट आ जाती है. ஸோ ஆகையினால கர்த்தர் சொல்கிறார், ஆனால் விடியற் காலத்திலே களிப்பு உண்டாகும். पर प्रभु कहता है सवेरे आनंद पहुंचेगा. आमेन. आमेन. நான் கர்த்தருடைய சந்தோஷத்தை பெற வேண்டுமா? क्या हम परमेश्वर से आनंद पाना है? நான் அதில் பெருக வேண்டும் என்றால், हम अनुग्रह में बढ़ना तो அவருடைய சந்தோஷத்திலே நாம் எக்ஸர்சைஸ் செய்ய வேண்டும் என்றால், प्रभु के आनंद में हम मगन होना तो the early morning is a suitable time. भोर का समय बहुत जरूरी है. இதை தவிர்க்க வேண்டாம். और इसको हम छोड़े ना. சாக்கு போக்குன்னு சொல்ல வேண்டாம். उसको विरोध में हम कुछ बहाना ना मारें. Amen. Amen. Don't make any excuse. कोई बहाना नहीं चलेगा. excuse சொல்லுகிறவர்கள் தேவனுடைய கிருபையிலே வளராமல் இருக்கிறார்கள். जो बहाना दिखाते हैं वो प्रभु के अनुग्रह में बढ़ नहीं पाते हैं. Amen. Amen. மூன்றாவதாக, और तीसरा, நீங்கள் நாம் யாருக்கும் தெரிந்தபடியே சங்கீதங்களின் புஸ்தகம் 103:11 படிக்கையிலே, भजन संगीता 103:13-11, பூமிக்கும் வானம் எவ்வளவு உயரமாயிருக்கிறதோ அவ்வளவுக்கு அவருக்கு பயப்படுகிற மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதாயிருக்கிறது. 103:11, जैसे आकाश पृथ्वी के ऊपर ऊंचा है, वैसे ही उसकी करुणा उसके डरवियों के ऊपर प्रबल है. ஆமென். இந்த பயப்படுகிற பற்றி, கர்த்தருக்கு பயப்படுகிற பற்றி நாம் 2-3 பிரசங்கள் பேசலாம். और प्रभु की भय मानने के विषय में हम बहुत संदेश दे सकते हैं. ஆமென். நாம் சொல்லி இருக்கிறோம், हमने बोला भी है. ஆனால் நம்முடைய கர்த்தருக்கு பயப்படுற பயம் ஒரு ப்ரூவன் அல்லது ப்ரூவன் பயமாக இருந்தால் தேவனுடைய கிருபை பெருகும். जब हमारा परमेश्वर के भय मानना विषय स्पष्ट किया जाता है तो करुणा अधिक होती है. आमेन. आमेन. நாம் கர்த்தருக்கு பயப்படுவோம் என்று கர்த்தர் ப்ரூவ் பண்ணுவார். और प्रभु उसका सबूत लेंगे. காண வேண்டும். प्रभु देखना चाहिए, மனுஷர் காண வேண்டும் என்று அல்ல. मनुष्य देखने के लिए नहीं. आमेन. இன்று நாம் மனுஷருக்கு பயப்பட்டு பல காரியங்களை செய்கிறோம். हम आजकल मनुष्य को डर के बहुत कुछ करते हैं. சொசைட்டிக்கு பயப்பட்டு பல காரியங்களை செய்கிறோம். समाज से डर कर हम काम करते हैं. பிள்ளைகள் பெற்றோருக்கு பயப்பட்டு செய்கிறார்கள்.
बच्चे लोग माता पिता के डर मांगते हुए करते हैं। பயங்கள் பலவிதமாக இருக்கிறது. डर अलग अलग प्रकार का है। தேசம் இன்னொரு தேசத்தை கண்டு பயப்படுகிறது. एक देश दूसरे देश से डरता है। வியாதிகளை கண்டு பயப்படுகிறது. बीमारी से डरते हैं। வைரஸை கண்டு பயப்படுகிறோம். वायरस को देख के हम डरते हैं। இவ்விதமா பலவிதமான பயங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்க முடிகிறது. इस तरह बहुत डर हम जीवन में देख सकते हैं। ஆனால் இந்த பயங்களை பற்றி வேதம் சொல்லவில்லை. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். पर इस भय के बारे में वचन में नहीं लिखा है, पर परमेश्वर के भय मानने के विषय लिखा है। கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்குதா இல்லை என்பதை நாம் அவருக்கு अनकंडीशनल ओबीडियंस टू हिज राइचियसनेस, और परमेश्वर की धार्मिकता को बिना कोई नियम मानना है। at all every time, हर समय। ஆமென் आमेन। மற்றவர்கள் பார்வையிலோ மற்றவர்கள் பார்க்காத நேரத்திலோ எல்லா நேரங்களிலும் கர்த்தருக்கு பயப்படுகிறவராக இருந்தால் அவன் அதற்கு கீழ்ப்படிவான். दूसरे देखे ना देखे हर समय हर पल परमेश्वर की आज्ञा मान कर रहेगा तो वो परमेश्वर के भय मानता है। சில இந்த டீனேஜர்ஸ் உள்ளவங்களை பார்த்தா வீட்டில் இருக்கிற வரை நல்ல கண்ட்ரோலில் இருப்பாங்க. ஹாஸ்டலில் போன பிறகு அவங்க ஃப்ரீயானனால எதையும் செய்ய துணிவதை பார்க்கிறோம். और टीनेज के लड़के लड़कियों को हम देखते हैं तो जब तक घर में रहेंगे, अधीन में रहेंगे, जब घर छोड़ के कहीं हॉस्टल में या कहीं बाहर रहने लगे तो उनका चाल चलन सब बदल जाता है। बहुत लड़का और लड़की दोनों। हाँ ஆமென். तो ஆக பெற்றோர்கள் பார்வையில் அவள் காணாத இருக்கிறபடியினாலே பல காரியங்களை செய்கிறார்கள். और वो सोचते हैं माता पिता नहीं देख रहे हैं तो हम अपने मन मर्जी कर सकते हैं। तो ஆக இங்க ஆனா கர்த்தருக்கு பயப்பட பயமோ, पर परमेश्वर का भय मानना in 24 hours 24 घंटे, அது உள்ளே இருந்தாலும் சரி வெளியே இருந்தாலும் சரி, हम अंदर रहें बाहर रहें कहीं भी। ஆமென் आमेन। சோ கர்த்தர் தம்முடைய வாழ்க்கையில தேவ கிருபை பெருகும்படிக்கு और हमारे जीवन में परमेश्वर का अनुग्रह बढ़ने के लिए we need to prove our fear God. हम हमारा परमेश्वर के भय मानने को स्थापित करना है। ஆபிரகாமுக்கு தேவனுடைய கிருபை அதிகமாக இருந்தது. ஏனென்றால் அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பயப்படுகிறான் என்பதை நிரூபித்து காண்பித்தான். अब्राहम के ऊपर परमेश्वर के अनुग्रह ज्यादा था क्योंकि वो परमेश्वर के भय मानने वाला है, उसका प्रूफ दिया। எப்போ கிருபை வருமோ, जब अनुग्रह आता है தேவனுடைய சித்தம் அங்கு வெளிப்படும். परमेश्वर की इच्छा वहाँ प्रकट होती है। ஆமென். கர்த்தருக்கு பயப்படுற பயமும் கிருபையும் இணையும் போது, जब परमेश्वर के भय मानना और अनुग्रह एक दूसरे से मिलती है, நீ தேவ சித்தத்தை செய்ய முடியும். हम परमेश्वर की इच्छा को पूरा करेंगे। आमेन. आमेन। तो may always the grace bring the God blessing. हमेशा परमेश्वर के अनुग्रह परमेश्वर का आशीष को ले आता है। मैं எல்லா blessing முன்னாடி உள்ளதா கிரேஸ். और हर आशीष के पहले प्रभु की अनुग्रह होती है। सो ஆகிய நம்முடைய வாழ்க்கையில நான் கர்த்தருக்கு பயப்படுற பயம் 24 hours நாம் நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டிய அவசியமா இருக்கிறது. और हर दिन 24 घंटे हम परमेश्वर के भय मानते रहना है। आमेन. आमेन। அவன் கர்த்தருக்கு பயப்படுறதுனாலே அவன் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறான். தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுனாலே கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் மூலமா உள்ள எல்லா வசனங்களினாலும் அவனை ஆசீர்வதிக்கிறார். परमेश्वर के भय मानने के द्वारा परमेश्वर के आशीष मिलता है और वो परमेश्वर के धार्मिकता को पूरा करता है। நீங்க சங்கீதம் 120 கர்த்தருக்கு பயப்படுகிறவன் இவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொல்லப்படுகிறது. भजन संहिता 128 के अध्याय में लिखा है, जो परमेश्वर के भय मानता है वो इस प्रकार आशीष पाएगा। இது ஃபேமிலி லைஃபா இருந்தாலும் சரி, चाहे पारिवारिक जीवन நாம் வேலை ஸ்தலங்கள் இருந்தாலும் சரி, या फिर हमारा काम का स्थान हो, அந்த மகத்துவமுள்ள வல்லமையுள்ள வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுவதற்கு ஆமென் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நிறைவு செய்வோமாக. ये वचन हमारे जीवन में आशीष का कारण बनने के लिए हम परमेश्वर का भय मानना है। आमेन. आमेन। आमेन. आमेन। நான்காவதாக और चौथा சங்கீதங்களின் புத்தகம் 32:10 படிக்கையில भजन संहिता 32 का grace rounded up with who trust the Lord.
துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். 32 का 10 में लिखा है, दुष्टों को तो बहुत पीड़ा होती है, परंतु जो यहोवा पर भरोसा रखता है वह करना से गिरा रहेगा। Amen. आमेन। Trusting the Lord. प्रभु पर भरोसा रखना। Amen. आमेन। கர்த்தர் வேதம் சொல்கிறது, அவர் நம்புறவனை கர்த்தர் அறிகிறாராம். क्योंकि जो प्रभु पर भरोसा रखता है उनको प्रभु जानता நீ है। எங்கே இருந்தாலும் कहीं भी रहे, ஆமென், தேவ கிருபை சூழ்ந்து கொள்வதற்கு प्रभु के अनुग्रह में घेरा रखने के लिए ஆமென், நீ கர்த்தரை சார்ந்து இருக்க வேண்டிய ஒரு வாழ்க்கை இருக்கிறது. हमें प्रभु पर भरोसा रखकर जीना है। தன்னுடைய பலத்திலோ, हम अपना खुद के बल में, தன்னுடைய புத்தியிலோ, अपने बुद्धि में, நம்முடைய கான்டாக்ட்னாலோ हमारा कुछ कॉन्डक्ट के कारण நாம் சார்ந்து இருப்பதுண்டு ஜனங்கள். लोग मनुष्य के ऊपर भरोसा रखते हैं। ஆனால் வேதம் சொல்லி நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் அவருடைய மேல் நாம் பற்றுதலாக நான் நம்பிக்கை நம்பி இருப்போம் என்றால், पर यहाँ पर लिखा है जो प्रभु पर भरोसा रखता है तो at anywhere और कहीं भी हो தேவனுடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும். उसके चारों और प्रभु की करुणा उसको घेरा रखता தேவனுடைய है। பிரசன்னம் கூட இருக்கும். प्रभु की उपस्थिति उसके साथ बने रहेगी। இது தேவனுடைய வார்த்தை. ये प्रभु का वचन है। Amen. आमीन। ஸோ ஆகையால் பல வார்த்தைகளை பார்க்கலாம். கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான் என்று சொல்லப்படுகிறது. जो प्रभु पर भरोसा रखता है वो धन्य है लिखा है। கர்த்தரை நம்புகிறவன் அவரில் சந்தோஷிப்பான் என்று விதம் சொல்கிறது. जो प्रभु पर भरोसा रखता है वो आनंदित रहेगा लिखा है। ஆமாம், இவ்விதமாக பல வசனங்கள் பல இடங்களில் சூழ்நிலைக்கு ஏற்றபடி கொடுக்கப்பட்டிருக்கிறது. इस तरह बहुत वचन लिखा गया है भरोसा रखने के विषय में। நம்முடைய நம்பிக்கை எங்கே இருக்கிறது? हमारा भरोसा कहाँ पर है? தாவீது பாடும்போது சொல்கிறார், दाऊद अपने संगीत में लिखा है, நான் குதிரையின் மேலும் படை வீரர்கள் மேல் நம்பிக்கை வைக்கலை, நான் உண்மை சார்ந்து இருக்கிறேன். घोड़ों के ऊपर, सेना के ऊपर मैं भरोसा नहीं रखता हूँ, प्रभु पर भरोसा रखता हूँ। எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். मैं उस पर्वत की ओर मेरा आंखें लगाऊंगा जिससे मुझे सहारा होती है। Amen. Amen. That trust, that mean, நான் அவரே சார்ந்து இருக்கிற ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்முடைய வாழ்க்கையிலே அவசியமா இருக்கிறது. इस तरह प्रभु पर पूरा भरोसा रखने का जरूरत है। கர்த்தர் அவர்களுக்கு என்ன செய்கிறாரா? जो इस तरह भरोसा रखता है उसको प्रभु क्या करता है? they will grow in the grace. அவரை சூழ்ந்து கொள்ளும் மீன் கம்ப்ளீட்டாக 4 பக்கமும் சூழ்ந்து கொள்ளும். उसको प्रभु उसके चारों ओर करुणा गिरा रहेगा। Amen. आमीन। Amen. நான் வேற எந்த விஷயத்தையும் ட்ரஸ்ட் பண்ணுவோம் என்றால், इसको छोड़कर और कहीं हम भरोसा रखेंगे तो நாம் வீணராகுவோம். हम व्यर्थ होंगे। தேவ கிருபையில பெருக முடியாது. हम प्रभु की करुणा में बढ़ नहीं सकता है। Amen. आमीन। கர்த்தரை நம்பும் வரை அவர் நம்மோடு கூட இருப்பார். हम जब तक प्रभु पर भरोसा रखते हैं प्रभु भी हमारे साथ रहेंगे। டபுள் மைண்ட் ஆகிவிட்டது, यदि दोषित हो गया தேவனுடைய கிருபை அங்கே இருப்பதில்லை. वहाँ प्रभु की करुणा पूरा नहीं होगा। Amen. आमीन। तो ஆகையால் நம்முடைய வாழ்க்கையின் எவரி வாக் ஆஃப் லைஃப், तो हमारे जीवन के हर भाग में கர்த்தரை சார்ந்து இருக்கிற நாம் பழகிக்கொள்வோம். प्रभु में भरोसा रखने का सीखें। Amen. आमीन। Amen. आमीन। கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். प्रभु हमें त्याग ना எந்த देंगे சூழ்நிலையிலும் हर परिस्थिति में। God grace will cover you. प्रभु की करुणा हमें घेरा रहेगा। You will enjoy with His presence. प्रभु की उपस्थिति में हम मगन और आनंदित होंगे। இது தேவனுடைய வார்த்தை. ये प्रभु का वचन है। Amen. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒன்றும் வெட்கப்பட்டதில்லை என்று வேதம் சொல்கிறது. और जो भी प्रभु की ओर देखे हैं वो कभी लज्जित नहीं होते। பட் கர்த்தர் அறிவார். पर प्रभु जानते हैं। கர்த்தர் உள்ளத்தின் ஆழங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன். क्योंकि परमेश्वर हमारा मन के अंदर जांचने वाला है। We cannot do கர்த்தர் பட்சபாதம் இல்லாதவர். और बिना पक्षपात की न्याय करने वाला है। கர்த்தர் 3 சூழ்நிலையிலே கர்த்தர் கிரியை செய்ய முடியாது, கர்த்தர் செய்யக்கூடாதவர்களாக இருக்கிறார். और 3 परिस्थिति ऐसा है वहाँ प्रभु कुछ कर नहीं கர்த்தரால் सकता கூடாத है। காரியம் 3 காரியங்களை நாம் புரிந்திருக்கிறேன். और परमेश्वर से असंभव बात कुछ नहीं है, पर 3 विषय हम बता सकते हैं।
நாம் பொதுவாக கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று நாம் படிக்கிறோம், உண்மைதான். क्योंकि हम जानते हैं परमेश्वर से कुछ भी असंभव नहीं है, ஆனால் கர்த்தரால் கூடாத காரியம் என்ன என்றும் நாம் அறிந்திருக்க வேண்டும். पर क्या ऐसे विषय है जहाँ प्रभु कुछ कर भी नहीं सकता, वो भी देखना है. ஒன்று, सबसे पहले அவர் நம்மில் பட்சபாதம் செய்ய முடியாது. प्रभु पक्षपात नहीं कर सकता. நியாய தீர்ப்பு நாளிலே न्याय के दिन में அவர் நம்மை பட்சபாதம் செய்ய கூடாதவர். किसी की भी प्रभु पक्षपात नहीं कर सकता है, He will stand as a judge. क्योंकि वो एक न्याय के स्थान में खड़ा होता ஒரு है. பட்சபாதத்தை நாம் கர்த்தரிடத்திலிருந்து எதிர்பார்க்க முடியாது. तो इसलिए प्रभु हमारे ऊपर पक्षपात करेंगे ऐसे हम चाह नहीं सकते. இரண்டாவது, और दूसरा, அவரால் சாக முடியாது, மரிக்க முடியாது. वो मरेंगे नहीं. மூன்றாவது, அவரால் பாவம் செய்ய முடியாது. और तीसरा, वो पाप नहीं कर सकता है. இந்த மூன்று காரியங்களை நாம் மனதில் கொள்வோம். ये तीनों बातों को हम याद रखना है. ஆக பட்சபாதம் இல்லாத விதத்திலே நாம் அப்ரோச் பண்ணும்போது, तो बिना पक्षपात के न्याय करने वालों के पास हम जाते हैं. அவர் உள்ளங்கள் ஆவிகளின் பிதாவா இருக்கிறபடியா, वो आत्माओं के पिता है. அவர் நம் உள்ளத்தின் ஆழங்களை யாவற்றையும் அறிந்து நன்கு அறிந்துகிறார். वो हमारा अंदर मन की बातें जानता है. மேபி நம்முடைய மனைவி கூட தெரியாம இருக்கலாம், हमारा मन में क्या है अपना बीवी या नहीं जानता है. ஈவன் பேரண்ட்ஸ் தெரியாம இருக்கலாம், माँ बाप को नहीं मालूम होगा, கர்த்தருக்கு தெரியாம இருக்காது. पर हर एक का मन की बातें प्रभु जानता है. God knew every your secret. हर गुप्त बातों को प्रभु जानता है. Amen. आमीन. तो ஆகையால் நீ கர்த்தரிடத்தில் ட்ரஸ்டா இருக்கிறாயா இல்லையா என்பதை கர்த்தர் அறிவார். तो प्रभु पर हम भरोसा रखा है नहीं रखा है प्रभु जानता है. Amen. आमीन. கர்த்தர் அவர்கள் மேல் அப்படி நீ இருப்பாய் என்றால் அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும். यदि हम सचमुच प्रभु पर भरोसा रखते हैं तो प्रभु की करुणा में गिरा रहेगा. Amen. அப்பொழுது நம்முடைய கர்த்தர் தந்திருக்கிற அந்த கிருபையில இன்னும் வளர்ந்து வளர்ந்து செல்ல பெருக்க முடியும். तो प्रभु ने दिया हुआ अनुग्रह में जब हम बढ़ते जा सकता है. धन्य है यीशु के नाम. आमेन. आमीन. ஆக கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் பெருக்கும்படியாக தொடர்ந்து நாம் படிக்கும்போது 2 கொரிந்தியர் 4:15 படிக்கும்போது 2 கொரிந்தியர் chapter 4:15 दूसरा कोरिन्थी 4:15 நாம் अनेक முறை கேட்டதுதான், ஆனால் இந்த செய்திக்கு முக்கிய பங்காக இருக்கிறது. அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவைகள் யாவும் உங்களெல்லாம் உண்டாயிருக்கிறது. தேவனுடைய மகிமை விளங்குவதற்காக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும். हमने बहुत बार ये वचन सुना होगा 4:15, क्योंकि सब वस्तुएं तुम्हारे लिए है ताकि अनुग्रह बहुतों के द्वारा अधिक होकर परमेश्वर की महिमा के लिए धन्यवाद भी बढ़ाए. இங்க 2 காரியத்தை சொல்கிறார். 2 बातें लिखा है. தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு, परमेश्वर की महिमा के लिए, ஆமென், கிருபையானது பெருகுவதற்கு, और दूसरा अनुग्रह बहुतों के द्वारा अधिक होने के लिए. ஆமென். आमीन. ஸ்தோத்திரத்தினாலே என்று சொல்கிறார். praising, धन्यवाद के साथ, thanksgiving. प्रभु के धन्यवाद देने के. Amen. आमीन. So in the thanksgiving is more important in our life. तो धन्यवाद बढ़ाई करना बहुत जरूरी है. ஜஸ்ட் வாய்னால தேங்க்ஸ்னு சொல்லியிருக்கும், मुंह से केवल धन्यवाद कहने पर, கர்த்தருக்கு முன்பாக நின்று தேங்க்ஸ்கிவிங் சொல்லியிருக்கும், और उससे बढ़कर जब हम प्रभु के सामने परमेश्वर को धन्यवाद देते हैं, ஆவியிலே தேங்க்ஸ்கிவிங் சொல்வதற்கும் आत्मा से हम धन्यवाद देते हैं, மொத்தம் வித்தியாசம். उसका बहुत अंदर है. கர்த்தர் உள்ளத்திலிருந்து தேங்க்ஸ்கிவிங் காண விரும்புகிறார். प्रभु हमारा हृदय की गहराई से धन्यवाद बढ़ाई करना चाहता தாவீது है. சொல்கிறான், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. इसलिए दाऊद कहता है, हे मेरे मन यहोवा की धन्य कहे. வாயே கர்த்தரை ஸ்தோத்திரின்னு சொல்லவில்லை, अपने मुंह को नहीं कहा ये मुंह प्रभु की धन्य कहो. என் ஆத்மா கர்த்தரை ஸ்துதி. हे मेरे मन प्रभु की स्तुति कर. தேங்க்ஸ்கிவிங். प्रभु की स्तुति करना, धन्यवाद
योग्य बढ़ाई करना। இது எல்லா பசுத்தவான்களுடைய கிருபையில நிறைந்த எல்லா பசுத்த வாழ்க்கையிலே காணப்படும். ये हर पवित्र दासों के जीवन में हम देख सकते हैं। At any situation, हर परिस्थिति में we give the thanks to the Lord. हम प्रभु को धन्यवाद, நல்லது நடந்தாலும் சரி பொல்லாது நடந்தாலும் சரி, हर बातों में, चाहे बुराई चाहे भलाई। யோபு தன்னுடைய வாழ்க்கையில நல்லபடியாக இருந்த நாட்களில் கர்த்தரை துதித்தான், சோதனைக்குட்படும்போது கர்த்தரை துதித்தான். अय्यूब अपने जीवन में जब अच्छा था तब भी प्रभु की महिमा किया, धन्यवाद कहा। जब सब कुछ खो गया था तब भी धन्यवाद कहा। ஆம், இந்த கிருபை நிறைந்தவர்கள் जिसके पास परमेश्वर के अनुग्रह है அங்க துதி இருக்கும், उसके पास परमेश्वर की स्तुति भी होगा, தேங்க்ஸ் கிவிங் இருக்கும். धन्यवाद कहने का आदत होगा। ஆமென். அப்ப யாருக்கு? மனுஷருக்கு மட்டுமல்ல, मनुष्य केवल नहीं, கர்த்தருக்கு. मनुष्य को धन्यवाद कहने का नहीं, परमेश्वर का धन्यवाद कहने का। ஆமென். आमेन। எல்லாம் நம்ம விரும்புறது எல்லாம் கிடைத்தாதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மட்டுமல்ல, जो कुछ हम चाहते हैं वो मिल गया तो प्रभु को धन्यवाद, ऐसे नहीं। at any situation हर परिस्थिति में நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். हर समय हर पल हम प्रभु की हर बातों में धन्यवाद தேவ देना है। மகிமை உன்னில் பிரவேசிக்கும், तब परमेश्वर की தேவ महिमा கிருபை உன்னை சூழ்ந்து கொள்ளும், प्रभु की करुणा में गिरा रहेगा, அவருடைய வாழ்க்கையிலே பெருகுவார்கள். वो बढ़ते जाएंगे। சோதனை வேளை, யோபின் வாழ்க்கையிலே சோதனை வேளையிலும் அவன் 2 மடங்காக ஆசீர்வதிக்கப்பட்ட காரணம் என்னவென்றால் he is thanksgiving. और अय्यूब भी अपने जीवन में दोगुना आशीष पाने का कारण भी वही है, वो हर परिस्थिति में प्रभु को धन्यवाद बलि चढ़ाया। பொதுவாக இழந்ததை திரும்ப கொடுப்பார் என்று வேதம் சொல்கிறது. और जो खोया जाता है उसको वापस प्रभु देंगे, लिखा है बाइबल में। யோபுடைய வாழ்க்கையிலே அவன் இழந்ததை 2 தனியாக பெற்றான். पर अय्यूब के जीवन में जो उसने खोया है उसका 2 गुना पाया। ஆமென். आमेन। கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. प्रभु की महिमा हो। நான் நம்முடைய வாழ்க்கையிலே தேங்க்ஸ் கிவிங் அண்ட் பிரைசிங் மிகவும் முக்கியமாக இருக்கிறது. प्रभु की धन्यवाद बलि चढ़ाना, स्तुति बलि चढ़ाना हमारे जीवन में बहुत महत्व है। எந்த நிலையிலும் கர்த்தரை துதிப்போம். हर परिस्थिति में हम தேவனுடைய प्रभु को கிருபை धन्यवाद பெருகும். दें। प्रभु के தேவனுடைய अनुग्रह கிருபை பெருகும்போது தேவனுடைய மகிமை தொடர்ந்து வருகிறது. और प्रभु की महिमा के साथ प्रभु के अनुग्रह भी हमारे ऊपर आती है। சூழ்நிலையை பார்த்து ஒன்றும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. परिस्थिति को देखकर हमें डरना नहीं। தேவனுடைய கிருபை இருந்தால் எல்லாம் வாய்க்கும். प्रभु के अनुग्रह है तो सब कुछ संभव है। ஆமென். आमेन। சந்தோஷம் உண்டாகிறது, आनंद होती है, சமாதானம் உண்டாகிறது, शांति मिलती है, தேவனுடைய ஞானம் உண்டாகிறது, प्रभु के ज्ञान मिलती है। தேவனுடைய கிருபை is the grace of God is a key issue. तो प्रभु का अनुग्रह तमाम बातों के लिए एक कुंजी है। கடைசியாக ஒன்று பார்த்து முடிக்க விரும்புகிறேன். एक और बात देखकर खत्म करेंगे। 1 தீமோத்தேயு 1:14. पहला तीमुथियो 1:14। நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசு மேல் உள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்தில் பரிபூர்ணமாக பெருகிற்று. हमारे प्रभु का अनुग्रह उस विश्वास और प्रेम के साथ जो मसीह यीशु में है बहुतायत से हुआ। ஆமென். आमीन। இது பவுல் அப்போனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியத்தை பற்றி அவனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சாட்சியாக இதை சொல்கிறார். पौलुस के जीवन में अनुभव से उसने पाया वो विषय நம்முடைய है। கர்த்தரின் கிருபை हमारे परमेश्वर का अनुग्रह இயேசு கிறிஸ்து மேல் உள்ள விசுவாசத்தோடும் उस विश्वास அன்போடும் और प्रेम के साथ கூட என்னிடத்தில் பரிபூர்ணமாக பெருகிட்டு. जो मसीह यीशु में बहुतायत से हुआ। ஆமென். आमीन। நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய கிருபை இன்னும் மல்டிப்ளை ஆவதற்கு तो प्रभु के अनुग्रह हमारे जीवन में और बढ़ने के लिए நம்முடைய ஃபெய்த்தும் கர்த்தர் மேல் உள்ள விசுவாசமும் அன்பும் இங்கு வேலை செய்கிறது. प्रभु के ऊपर जो हमारा विश्वास और प्रेम है दोनों मिलकर काम करता है। பரிபூர்ணமாக பெருகிவிட்டது. तब बहुतायत से प्रभु के अनुग्रह हमारे बीच में होगा। तो पूरी तरह கொஞ்சம் ஷார்ட்டில் கிடையாது. थोड़ा ही नहीं, நாம் கர்த்தர் இயேசு கிறிஸ்து மேல் உள்ள விசுவாசமும் அன்பும்
நம்முடைய வாழ்க்கையில் இந்த விசுவாசமும் கிரியிலே நடப்பிக்க வேண்டிய காரியமாக இருக்கிறது, அன்பும் கிரியிலே காண்பிக்க வேண்டியதாக இருக்கிறது. विश्वास और प्रेम दोनों विषय हमारे जीवन में क्रिया में प्रकट करने का विषय है. கர்த்தர் இயேசு கிறிஸ்து மேல் உள்ள விசுவாசமும் அன்பும் நம்முடைய வாழ்க்கையில் விதமாக கிரியை செய்கிறது. प्रभु के ऊपर जो विश्वास और प्रेम ये हमारे जीवन में कैसा क्रिया करता है. நம்முடைய விசுவாசமும் கர்த்தருடைய அன்பும் ஒரு இணைந்து செயல்படும் போது, जब विश्वास और प्रेम दोनों एक साथ मिलकर जब काम करता है, கர்த்தர் அவளுக்கு விசேஷித்த கிருபையை, பரிபூர்ண கிருபையை கொடுக்கிறார். प्रभु उनको बहुत हायदा से अनुग्रह देता है. ஆமென். ஸோ ஆகையால் தான் கர்த்தர் சொல்கிறார், யூ லவ் யுவர் த லார்ட் காட் ஆல்மைட்டி. इसलिए वचन में लिखा है, तुम अपने परमेश्वर के ऊपर प्रेम रखो. ஆமென். आमीन. காரணம் என்னவென்றால், कारण क्या है. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே தேவ கிருபையை அதிகமாக நிறைவேற்ற விரும்புகிறார். प्रभु हमारे जीवन में अपने अनुग्रह को बहुतायत से देना चाहता நீ है. மல்டிப்ளை ஆகி கொண்டிருப்பாய். हम बढ़ते जाना है. தேவனுடைய பிரசன்னத்திலே, தேவனுடைய கிருபையிலே, தேவனுடைய ஞானத்திலே, தேவனுடைய நன்மையிலே யாவற்றிலும் நீ நிறைந்திருப்பாய். प्रभु के अनुग्रह में, प्रभु की शांति में, प्रभु के आनंद में हम बढ़ते ही जाएंगे. காரணம், கிருபை தடுகிற ஒரே ஒரு இடம்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. क्योंकि अनुग्रह मिलता है एक ही जगह है, वो प्रभु यीशु है. Therefore நீங்க நியூ டெஸ்டமெண்ட்ல எல்லா புக்கிலும் த கிரேஸ் ஆஃப் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட்னு சொல்லப்படுகிறது. तो नया नियम के हर एक किताब में इसलिए परमेश्वर के अनुग्रह के बारे में लिखा गया है. Amen. आमीन. So he is the source of all living mankind. वो सारे मानव जाति के लिए मूल है. நாம் அவருக்கு அன்பு செலுத்தும் போது, जब उनके ऊपर हम प्रेम रखते हैं, விசுவாசிக்கும் போது, विश्वास करते हैं, ஓ தேவனுடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும். प्रभु के अनुग्रह हमारे ऊपर आएगा. Amen. இந்த கிரேஸ் கர்த்தருடைய ஐக்கியத்தை நமக்கு வளர்க்க செய்யும். और इसके द्वारा हमारा संगति भी प्रभु में बढ़ते जाएगा. Love always bring more fellowship. क्योंकि प्रेम और संगति ले आता है. Amen. ஸோ ஆகையால் கர்த்தரோடு உள்ள ஐக்கியம் பெறுவதற்கு இந்த அன்பும் விசுவாசமும் அவசியமாக இருக்கிறது. तो प्रभु के साथ हमारा संगति बढ़ाने के लिए भी प्रेम और विश्वास की जरूरी है. வேதம் சொல்கிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேல் ஐக்கியமாய் இருப்பதற்கு நம்மை அழைத்த தேவன் என்று சொல்கிறார். प्रभु यीशु मसीह के साथ हमारा संगति रखने के लिए हमें बुलाया प्रभु ने, அந்த நோக்கமும் நிறைவேறும். और वो उद्देश्य भी पूरा होगा. Therefore the grace will fulfill the will of God. तो हम परमेश्वर के अनुग्रह प्रभु की इच्छा को भी हमारे जीवन में पूरा करती இந்த है. பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய வாழ்க்கையிலே கிருபையிலே பெருகிறது எவ்விதமாய் சொல்கிறான் என்று இங்கு பார்க்கிறது, விசுவாசத்தோடும் அன்போடும். तो पौलुस अपने जीवन में परमेश्वर के अनुग्रह बहुतायत से इसलिए पाया कि वो विश्वास और प्रेम प्रभु पर रखा. ஆம், நாம் பெற்றுக்கொண்ட கிருபையை மல்டிப்ளை செய்வோம். जो अनुग्रह हमने पाया है उसको हम बढ़ाएं. That is more important than our life. वो बहुत जरूरी है हमारा जीवन से भी. Amen. आमीन. Thy loving kindness is better than my life ना பாடுகிறோம். जीवन से भी उत्तम है प्रभु की करना, हम गीत गाते हैं. அந்த பாடலின் அர்த்தத்தை அறிந்தீர்கள் என்றால், उस गीत का अर्थ हम समझे तो நீங்கள் மாறி இருப்பீர்கள். हम बदलते जाते हैं. ஆம், உண்மையாகவே அவருடைய கிருபை இல்லாவிட்டால் இந்த வாழ்க்கை வீணாய் இருக்கும். क्योंकि प्रभु के अनुग्रह नहीं है तो हमारा जीवन भी बेकार है. Therefore his mercy or loving kindness is better than my life. इसलिए प्रभु की करुणा हमारे जीवन से भी उत्तम है. Amen. आमीन. Amen. आमीन. ஆகையால் தேவனுடைய ஜனமே, इसलिए प्रिय भाइयों बहनों, நீ தேவனுடைய கிருபையிலே வளர வேண்டியது மிகவும் அவசியம். हम प्रभु के अनुग्रह में बढ़ते जाना जरूरी है. It is more important to become our matured man.
हम आत्मा में वृद्ध होने के लिए जरूरी है। கர்த்தரை சந்திப்பு ஆயத்தப்படுவதற்கும் இது மிகவும் அவசியமாயிருக்கு. प्रभु से मिलने के लिए तैयार होने के लिए भी अवश्य है। இந்த கிருபையில் வளராதவர்கள் தேவனுடைய வருகையில் காணப்படுவதில்லை. जो प्रभु के अनुग्रह में नहीं बढ़ पाते हैं वो प्रभु के आगमन में भी शामिल नहीं होते। நாம் அன்பில் பெருகாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அவருடைய வருகையிலே காணப்படுவதில்லை. प्रभु का प्रेम में यदि हम बढ़ नहीं पा रहे हैं तो आगमन में हम मिल नहीं सकते। ஆமென். ஆகையால் கர்த்தரை சந்திக்க சபையானது ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறார். तो प्रभु से मिलने के लिए हम तैयार हो रहे तो कलीसिया தேவனுடைய கிருபையிலும் கர்த்தரை அறிகிற அறிவிலும் நாம் வளர வேண்டிய அவசியமாக இருக்கிறது. हम प्रभु के अनुग्रह में और उनकी पहचान में बढ़ते जाना है। கர்த்தரை சித்தமான கர்த்தரை அறிகிற நாலேஜ் ஆஃப் கிரைஸ்ட் பற்றி கர்த்தரை சித்தமான இன்னொரு நாளில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். पहचान में बढ़ने का विषय परमेश्वर के पहचान के बारे में यदि प्रभु की इच्छा तो हम आगे देखेंगे। இந்த நாளிலே தேவனுடைய கிருபையிலே நாம் பெருகும்படியாக கர்த்தர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். आज के दिन प्रभु के अनुग्रह में बढ़ने के लिए प्रभु हमसे बात किया है। நான் கர்த்தர் பேசின எல்லா வார்த்தைகளையும் மிகவும் ஞாபகத்தில் கொண்டு வருவோம். प्रभु ने दिया वचन को हम ध्यान में रखें। நாம் தேவ கிருபையிலே பெருகின ஒரு தேவ பிள்ளைகளாக இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். प्रभु के अनुग्रह में बढ़ते हुए एक संतान होने के लिए प्रभु हमें सहायता करें। தேவனுடைய வார்த்தை உங்களை வாழ்க்கையை மாற்றுவதாக. प्रभु के अनुग्रह हमारा जीवन को बदले। தேவனுடைய கிருபை உங்களை மாற்றட்டும். प्रभु के अनुग्रह हमें बदले, காக்கட்டும். रक्षा करें। आमेन. आमीन। यीशु को मैं सब कुछ देता, सब कुछ करता हूँ।